ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தமிழ் தியாகராஜன் எழுதிய நேசம் கமழும் பூமலையே ஸ்டோரி தான் கேட்டுட்ருக்கோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரிக்கு நம்ம சேனலில் தனியாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எந்தவித இடையூறும் இல்லாமல் கேட்க முடியும். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். பூமலை 51. என்ன நான் சொல்லுற? அதிர்ச்சியிலிருந்து மீள இயலாதவளாக கேட்டாள் பிரதன்யா. அவளால் அண்ணன் சொன்னதை நம்பவும் இயலவில்லை, அதே நேரம் அண்ணனை நம்பாமல் இருக்கவும் இயலவில்லை. ஆமாம்மா, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் சாயங்காலம் நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தேன். அப்போ வழியில் இவன் ஒரு பொண்ணை கையை பிடித்து இழுக்கிறத பார்த்தேன் என்று அன்று நடந்ததை விவரிக்க ஆரம்பித்தான். டேய், மரியாதையா கையை விட போறியா இல்லையா என்றால் அந்த பெண் திமிரியபடி. அதெல்லாம் விட முடியாதுடி. வேண்டாம், அப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியாது. தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. தோ பாரா, என்ன செய்வ? அவன் நக்கலாக கூறவும், இப்போ நீ மட்டும் கையை விடலை, நடக்கிறதே வேற. நான் கத்தி போலீஸை கூப்பிட்டுடுவேன். அதனை கேட்டு ஏதோ பெரிய காமெடியை கேட்டவன் போல சிரித்தவன், எங்க கூப்பிடு பார்க்கலாம். கூப்பிட்டு தான் பாரேன் திமிராக கூறினான். அவள் அமைதியாக இருக்கவே, இங்க பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ லவ் பண்ணுறத ஒத்துக்க. இப்போவே நான் உன்னை விட்டுடுறேன். என்னால் யாரையும் லவ் பண்ண முடியாது. பொய் சொல்லாதடி. நீ பொய் சொல்கிறது தான் உன் முகமே காட்டுதே. இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை? நான் தான் லவ் பண்ணலன்னு சொல்கிறேன்ல. என் கையை விட போறியா இல்லையா என்று அந்த பெண் கூச்சலிட்டாள். இவன் விடாப்பிடியாக அவள் கையை பற்றி இருந்தான். அவர்கள் முன் தனது காரில் சாய்ந்தபடி நடப்பவற்றை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் ஒருவன். பைக்கை அருகே நிறுத்திய வினோத் அவர்களை நோக்கி சென்றான். காரில் சாய்ந்திருந்தவன் வினோத்தை கை நீட்டி தடுத்து முறைத்தான். 6 அடி உயரத்தில் பார்க்கவே முரடன் போல திடகாத்திரமாக இருந்தான். இவனது நெஞ்சில் கை வைத்து ஒரு அடி பின்னால் தள்ளியவன், என்ன ஹீரோயினை காப்பாற்ற ஹீரோ பாஞ்சிட்டு போகிற மாதிரி இருக்கு? என்னடா பொண்ணுக்கிட்ட கலாட்டா பண்ணுறீங்களா? வினோத்தின் பின்னந்தலையில் தட்டியவன், மரியாதையாக உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. நானே அவள் லவ்வை சொல்ல மாட்டேங்கிறாங்கிற கடுப்பில் இருக்கேன். தேவையில்லாமல் இடையில் புகுந்து வாங்கி கட்டிக்காமல் இங்கிருந்து கிளம்பு. துளியும் பயமின்றி கூறியவன் முஷ்டியை இறுக்கினான். சுற்றுமுற்றும் பார்த்தான் வினோத். அதற்குள் அந்த பெண் அவனிடமிருந்து கைகளை உருவிக்கொண்டு ஓட்டம் எடுக்க ஆரம்பித்து இருந்தாள். நீ என்கிட்ட இருந்து எங்கேயும் தப்பிச்சு போக முடியாதுடி என்று கத்தினான் பிரகதீஷ். வினோத்தும் வேறு வழியின்றி தனது பைக்கை எடுத்துக்கொண்டு அவ்விடம் விட்டு நகர்ந்தான். இதுதான் நடந்தது. அந்த பொண்ணை லவ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணினதை என் கண்ணால் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சோ தெரியல. இப்போ உன்னை லவ் பண்ணுறதா வந்து நிற்கிறான். அவன் காதல் எப்படி உண்மையானதா இருக்க முடியும்? இவ்வளவையும் நேரில் பார்த்துட்டு என்னால் எப்படி அவனை கல்யாணம் பண்ண சம்மதிக்க முடியும்? நீயே சொல்லு. அண்ணன் கூற்றில் இருந்த நியாயத்தை உணர்ந்தவள் பதில் சொல்லாது அமைதியாக அமர்ந்திருந்தாள். கண்களின் கண்ணீர் கன்னம் தொட்டு வழிந்தோடியது. தான் உயிராக நேசித்தவன் இன்னொரு பெண்ணை காதலிக்க சொல்லி வற்புறுத்தி அவளை இம்சை செய்தவனா நினைக்கவே நெஞ்சு வலித்தது. இப்படி ஏதாவது இருந்து அதை அவனே ஒருவேளை என்னிடம் சொல்லி இருந்தால் கூட மனம் லேசாக அமைதியுற்றிருக்குமோ? எண்ணங்கள் மனதில் சூறாவளி வீச கண்ணீர் சிந்தியவளை ஆறுதலாக அணைத்து கொண்டான் வினோத். இதயத்தின் ஓரத்தில் இருந்த சிறு துளி நம்பிக்கையோடு, அண்ணா, நீ சரியா பார்த்தியா? அது கன்ஃபார்மாக பிரகதீஷ் தான்னு தெரியுமா? கண்ணீர் மல்க கேட்டாள். அவன் முகம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அது நிச்சயமா இவன்தான். அவளது நம்பிக்கை துளியை தகர்த்தான். சற்று நேரத்தில் அலைபேசி அலற அதை அவளிடம் நீட்டியவன், வினிதா தான் கால் பண்ணிட்டே இருக்கா. சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உன் முடிவு தப்பாக இருக்காதுன்னு நம்புகிறேன் என்று கொடுத்தான். அணைப்பை ஏற்றவள் அவள் என்ன கேட்டாலோ, அதை பற்றி நான் எதுவும் பேச விரும்பல வினி. நான் தான் அவன் உண்மையாக என்னை லவ் பண்ணுறான்னு நினச்சி தப்பு பண்ணிட்டேன் என்று இணைப்பை துண்டித்தவள் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்தாள். விரக்தியில் அவள் ஏதும் தப்பான முடிவெடுத்து விடக்கூடாதே என்ற பயமும் வினோத்திற்கு எழாமல் இல்லை. அனைத்தையும் யோசித்தவன் அவளோடே பொழுதை போக்கினான். பிரதன்யா பேசியதை மறைக்காது பிரகதீஷிடம் கூறினாள் வினிதா. அவள் சொல்வதை ஏற்கவும் முடியவில்லை. அவள் ஒரு நொடியில் தன்னை நம்பாது தவறானவென முடிவுக்கு வந்துவிட்டதை எண்ணி மனம் நொந்தான்.
இவ்வளோதானா அவ என் மேல வச்ச நம்பிக்கை? உடைந்து போன குரலில் கேட்டவனுக்கு பதில் சொல்ல இயலாது தடுமாறினாள் வினிதா. தீக்ஷிதன் வீட்டிற்கு வந்து காரை அதனிடத்தில் நிறுத்தினான். ஏதோ யோசனையில் அமர்ந்திருந்த தீபிகா இறங்காது இருக்கவே அவள் முன் கைகளை ஆட்டியவன், என்ன பொண்டாட்டி, இறங்குற ஐடியா இல்லையா? வேற எங்கேயாவது ரைட் போகணுமா என்ன? அப்படி ஏதும் இருந்தா சொல்லிடுமா, இப்பவே நான் ரெடி என்றான் குறும்பாக. ஆமாமா, ஆசைதான் என்றவள் இறங்கி நிற்க இவர்களை பார்த்த பைரவ் வேகமாக ஓடி வந்து தீபிகா மேல் கால்களை தூக்கி போட நிலை தடுமாறியவள் தீக்ஷிதன் மேலே விழுந்தாள். அவள் இடை பற்றி தாங்கினான் தீக்ஷிதன். டேய் பைரவ், இவ்வளவு நாள் இந்த ஐடியா எனக்கு கூட தோன்றாம போச்சே, சூப்பர்டா என மனதிற்குள் மெச்சிக்கொண்டான். அவனது ஸ்பரிசம் பெண்ணவளுக்கு பல மாற்றங்களை கொடுக்க சில நொடிகள் அவன் மேல் சாய்ந்திருந்தவள் உணர்வு பெற்று அவசரமாக விலகினாள். அவனை நேர்கொண்டு பார்க்க தயங்கியவள், எத்தனை தடவை சொல்றது, இப்படி காலை தூக்கி போடக்கூடாதுன்னு, கேட்கவே மாட்டியா என்று பைரவை திட்ட அது வாலாட்டிக்கொண்டு அவள் காலடியிலேயே படுத்தது. அவள் உள்ளே செல்ல அதன் தலையை நன்றாக வருடி கொடுத்த தீக்ஷிதன், உனக்கு ஸ்பெஷலாக டாகி பிஸ்கட் வாங்கிட்டு வரேன்டா இன்னைக்கு என்று கூறி உள்ளே சென்றான். சிறிது நேரம் இருந்துவிட்டு தீக்ஷிதன் அலுவலகம் கிளம்பி சென்றான். தனிமையில் அறையில் அமர்ந்திருந்தாள் தீபிகா. தீக்ஷிதன் மேல் மரியாதை துளிர்த்திருந்தது. ஆனால் தான் இந்த குடும்பத்திற்கும் அவனுக்கும் ஏற்றவள் தானா என்ற வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏறியது. மனம் பாரமாக கண்களில் ஒரு சொட்டு நீர்த்துளி எட்டி பார்த்தது. இதை பற்றி யோசிக்க கூடாது என புறம் தள்ளியவள் நேற்றிலிருந்து நடந்த ஒவ்வொன்றையும் மனதில் அசை போட்டாள். இந்த பக்கி பண்ணின டென்ஷன்ல பிரதா கிட்ட இதை பற்றி பேசவே மறந்துட்டேனே. ஆனாலும் இந்த எருமை பிரதா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம மறைச்சிடுச்சு. எவ்வளவு கொழுப்பு அவளுக்கு! கால் பண்ணி கொஞ்சம் கலாய்க்கலாம், கோபப்படுற மாதிரியே பேசணும், என்ன சொல்றான்னு பார்க்கலாம் என்று யோசித்து அவளது எண்ணிற்கு அழைத்தாள். அவள் அறியவில்லை அதிர்ச்சி அவளுக்கு காத்திருப்பதை. பூமலை 52. பிரதன்யாவின் அலைபேசிக்கு முயற்சித்தாள் தீபிகா. நீங்கள் அழைத்த தொலைபேசி எண் தற்சமயம் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என்ற கம்ப்யூட்டர் வாய்ஸை கேட்டவள், ஏன் இப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா என நினைத்தாலும் எல்லாம் சுமூகமாக சென்று கொண்டிருப்பதால் எதுவும் அலட்டிக்கொள்ளாது பிறகு பேசிக்கொள்ளலாம் என முடிவெடுத்தாள். தெய்வானியிடம் சென்று ஆசிரமத்தில் நடந்த அனைத்தையும் மகிழ்ச்சியுடன் கூறினாள். சாரதாம்பாளின் மனநிறைவு இவளிடமும் பிரதிபலித்தது. தீக்ஷிதன் பற்றி பேச்செடுத்தாலே பேச்சை மாற்றுபவள் இன்று வலிய வந்து அவனை புகழ்ந்து கொண்டிருக்க இவர்களின் பிரச்சனை அறியாவிட்டாலும் சற்றே வித்தியாசமாகப்பட்டது. அவளின் இந்த மகிழ்ச்சியால் மனம் நிறைந்தார் அந்த அன்பு தாய். வேலைகளில் மனம் செலுத்த இயலாத பிரகதீஷ் விடுப்பு எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றான். எதிர்கொண்ட அன்னையை கண்டவனுக்கு கோபம் தலைக்கேறியது. எதுவும் பேசாது அமைதியாக தனது அறைக்கு சென்று அடைந்து கொண்டான். என்னவென்று யோசித்து யோசித்து தலையை பீய்த்து கொண்டான். பதில் கிடைக்காத விரக்தியில் உணவை மறுத்துவிட்டு அறையிலேயே யோசித்து சலித்தான். மாலை தனது அலைபேசியை உயிர்ப்பித்த பிரதன்யா தீபிகாவிடமிருந்து அழைப்பு வந்திருப்பதை காட்டவே இவளிடம் பேசினால் மனம் சற்றே ஆறுதல் அடையும் என எண்ணினாள். ஆனால் தன் காதலை அவளிடம் சொல்லாமல் கூட மறைத்துவிட்டு இப்பொழுது அவளிடம் என்ன சொல்லி ஆறுதல் தேடுவது என்று தயங்கினாள். சிறிது நேர யோசனைக்கு பின் தன் தயக்கத்தை புறம் தள்ளியவள் அவள் எதற்காக அழைத்தாள் என்று கேட்கலாம் என்றெண்ணி உடனடியாக அவளுக்கு அழைத்தாள். இவளது அழைப்பை ஏற்ற தீபிகா எடுத்த எடுப்பில், என்ன மிஸ்ஸஸ் பிரகதீஷ், சௌக்கியமா என்றாள். உடனே தடுமாறியவள், தீபி, இது உனக்கு எப்படி? என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டே இல்லை, உன்மேல ரொம்ப கோபமாக இருக்கேன். மறுபுறம் அமைதியாக இருக்கவே, பிரதா கேக்குதா இல்லையாடி? அவளுக்கு பதில் வராது. அவளின் விசும்பல் சத்தம் கேட்டது. ஏய், என்னாச்சுடி, அழுறியா என்றால் நம்பாது. அவள் அழுகை மேலும் கூடியது. இங்க பாரு பிரதா, என்னாச்சு, அலாம என்னன்னு சொல்லு சற்றே அழுத்தத்தோடு கூறினாள். சாரிடி, நான் பிரகதீஷை லவ் பண்ணினேன். பண்ணினேன் என்ற அவளது வார்த்தை ஏதோ வில்லங்கத்தை உணர்த்த அமைதியாக அவள் கூறுவதை செவிமடுத்தாள். ஆனால் அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவள் பின்னாடி சுற்றி இருக்கான் என்றவள் வினோத் கூறிய அனைத்தையும் கூறி கண்ணீர் சிந்தினாள். பிரதா, முதல்ல அழுறதை நிறுத்து.
கோபமாக ஒலித்த தீபிகாவின் குரலில் அழுகையை அடக்கினாள் பிரதன்யா. இந்த கருமத்துக்கு தான் இதெல்லாம் வேண்டாங்கிறது. இப்போ என்கிட்டக்கே வந்து அழுதுட்டு இருக்கா என மனதில் அவளை திட்டியவள், முதல்ல ஒருத்தனை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் நல்லவனான்னு தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு கண்ணை மூடிட்டு லவ் பண்ணிட்டு இப்போ ஏதோ ஒன்றுனதும் அவன் மேலே கொஞ்சமும் நம்பிக்கை இல்லாமல் இப்படி அழுதுட்டு இருக்க. இல்லடி, நான் அவரை ரொம்பவே நம்பினேன். இத்தனை வருஷமாக அவரை தெரியும். நல்லா தெரிஞ்சுதான் காதலிச்சேன். தன்மேல் தவறில்லை என்பதை நிலைநாட்ட கூறினாள். எல்லாம் சரி, இப்போ அந்த நம்பிக்கை எங்கே போச்சு? ஒருவேளை அண்ணா சொன்னது உண்மையாகவே இருக்கட்டுமே. நீ நேரடியாக பிரகதீஷ் கிட்ட இதை பற்றி பேச வேண்டியது தானே? அதை விட்டுட்டு அழுந்துட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? தீபிகாவின் பேச்சு நியாயமாகவே தோன்றியது. ஒரே நாளில் பார்த்து புரிதலின்றி வந்த காதல் அல்லவே அவர்களுடையது. ஆனால் இனி பேசி அவர் ஏதாவது சமாதானம் சொன்னாலும் அண்ணா அதை ஏற்றுப்பானான்னு பயமாக இருக்கு. எரும மாடு, வர்ற கோபத்துக்கு நீ மட்டும் என் பக்கத்தில் இருந்தேன்னு வையி, தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன். இந்த டேஷ் எல்லாம் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஓகே விடு, இப்போ என்ன உனக்கு? பிரகதீஷ் அண்ணா வேண்டாமா? கோபத்தோடு கேட்டாள். அவள் கேள்வியில் தடுமாறியவள், அது அது அவர் இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் நினச்சி பார்க்கவே முடியாது என்றாள். அப்போ முதல்ல நாளைக்கு அவரை நேரில் பார்த்து பேசி என்ன நடந்ததுன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணு. உன் முடிவை நான் ஏற்றுக்கிறேன். அதை விட்டுட்டு லூசுத்தனமாக அரைக்குறையாக தெரிஞ்சுட்டு புலம்பிட்டு இருந்தால் நேரில் வந்து மிதிப்பேன். சரிடி, சாரிம்மா. எனக்கு உன்கிட்ட சொல்ல கொஞ்சம் பயமாக இருந்தது. காய்ச்சி பூச்சின்னு கத்துவியே, அப்புறமா சொல்லலாம்னு நினச்சி தான் காத்திருந்தேன். அதுக்குள்ளே இப்படி என்னென்னமோ ஆயிடுச்சு. நீ சரியானவனை தேர்ந்தெடுத்திருந்தா நான் ஏண்டி கத்த போகிறேன் என்றவள் சிறிய இடைவெளி விட்டு, ஆனால் இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நீ சொன்னது தான் நடந்திருக்கும் என்று சிரித்தாள். அட பாவி, பாத்தியா, உன்னை பற்றி எனக்கு தெரியும்டி. பிரகதீஷ் அண்ணா வீட்டில் உங்கள் கல்யாணத்தை பற்றி பேசிட்டாரு என்றவள் நடந்த விஷயங்களை சுருக்கமாக கூறினாள். அனைத்தையும் கேட்ட பிரதன்யாவிற்கு பிரகதீஷ் தன்னை உண்மையாக நேசிப்பது புரிந்தது. அதனால தான் சொல்கிறேன், பிரகதீஷ் அண்ணா கிட்ட தப்பு இருக்க வாய்ப்பில்லை. ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம். நான் சொல்கிறேங்கிறதுக்காக நீ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். இது உன்னோட லைஃப். நீ பேசி பார்த்துட்டு உன் மனசில் தோன்றதை செய். அவர்கிட்ட பேசாமல் நீயா ஒரு முடிவுக்கு வந்து உன் நல்ல வாழ்க்கையை கெடுத்துக்காத என்றால் அக்கறை நிறைந்த தோழியாக. சரிடி, நான் நாளைக்கே போய் இதை பற்றி பேசுகிறேன். ஓகேம்மா, மனசை போட்டு குழப்பிக்காமல் ரெஸ்ட் எடு. பாய் என்று இணைப்பை துண்டித்தாள். பேசினால் நல்ல முடிவே கிட்டும் என்ற நம்பிக்கை எழுந்திருக்க மனம் நிம்மதி அடைந்திருந்தது. தீக்ஷிதன் வரும் நேரமாயிற்றே, இன்னும் ஏன் வரவில்லை என அவனை தேடியது மனம். அவள் அறியாமலேயே அவன் செய்யும் சீண்டல்களை ரசிக்க துவங்கியிருந்தாள். இன்று அன்பாலயத்திற்கு அவன் செய்த நற்செயல் அவனை மதிக்க தூண்டியது. தன்னவன் அவன் என்ற கர்வம் லேசாக மனதில் எட்டி பார்த்திருந்தது. அவளது தேடலை வீணாக்காது அவள் தேடலுக்கானவன் வந்து சேர்ந்தான். ஆனால் வழக்கமாக இவளை சீண்டும் குறும்புடன் வருபவன் ருத்ரமூர்த்தியாக அவளை முறைத்து நின்றான். பூமலை 53. தன் முன் ருத்ரமூர்த்தியாக நின்ற தீக்ஷிதனை கண்டு குழம்பினாள் தீபிகா. இவர் ஏண்டா மூஞ்சியை கடுகடுன்னு இப்படி கடுவன் பூனையாட்டம் வச்சுட்டு வந்து நிற்கிறாரு? நல்லா தானே கிளம்பி போனாரு, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே என்றபடி அமைதியாக இருந்தாள். தன் கோட்டை கலற்றி கட்டிலில் வீசி எறிந்தவன் அதே வேகத்தோடு அவளிடம் வந்து அவளது கைப்பற்றி இழுத்து அவன் முன் நிறுத்தினான். நீ பிரச்சனை பண்ணுறதுனா என்கிட்ட எவ்வளவு நாளும் பிரச்சனை பண்ணு. அடுத்தவங்களுக்கு உன்னால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லி இருக்கேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? சீறினான். இப்படி அவன் தன்னிடம் கோபப்பட்டது அலுவலகத்தில் குளறுபடி செய்த அன்று கூறியதாயிற்றே. இப்பொழுது நல்ல விதமாகத்தானே அலுவலக வேலைகளில் ஈடுபடுகிறோம். அதில் அவனுக்கும் சந்தோஷம்தானே. பிறகு ஏன் இவன் மீண்டும் இப்படி சொல்லி கத்துகிறான் என்ற யோசனையில் இருந்தாள். ஏய், உன்கிட்ட தாண்டி கேட்குறேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? அழுத்தி கேட்டான். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு திடீர்னு வந்து என்கிட்ட கத்திட்டு இருக்க? அவளுக்கு ரோசம் வந்துவிட்டது. நீ பிரகதீஷ் பிரதன்யா கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு சொன்னப்பவே நான் உஷாராக இருந்திருக்கணும். எல்லாம் அந்த பரதேசி பயலால் வந்தது. இன்னைக்கு காலையில் ஹோமுக்கு கூட்டிகிட்டு போய் உன்கிட்ட உண்மையை சொன்னேன் பார்த்தியா? அதுதான் நான் பண்ணின தப்பு. இல்லாட்டி பயத்தில் ஒழுங்காக இருந்திருப்பல்ல என்றவன் சிறிது இடைவெளி விட்டு,
அந்த ஹோம் எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்னன்னு விட்டு இருக்கணும் என்றான் சலிப்போடு. ப்ளீஸ் தீக்ஷித், என்னன்னு சொல்லாமல் கண்டபடி பேசி உங்களுக்கே நீங்கள் தரம் குறைச்சிக்காதீங்க மென்மையாக கூறினாள். அவள் பேசிய விதம் மனதிற்குள் சில்லென்று இருந்தாலும் அவளது செய்கையை எண்ணி கோபத்தையே வெளிக்காட்டினான். அவ்வளவு தூரம் சொல்லியும் மிரட்டியும் பிரகதீஷ் விஷயத்தில் நீ சிக்கலை இழுத்து விட்டுட்டல? ஆவேசமாக கேட்டான். மாலை வரை பிரகதீஷ் அரைக்கதவை திறக்காது உண்ணாவிரதம் இருக்க ரம்யா தீக்ஷிதனை அழைத்து சொல்லிவிட்டாள். நேராக அவர்கள் வீட்டிற்கு சென்றவன் தட்டிய தட்டிலும் திட்டிய திட்டிலும் கதவை திறந்தவன் மனபாரம் தாளாது கண்ணீர் சிந்த எதையும் யோசிக்காது கோபம் தீபிகா மீது பாய்ந்திருந்தது. எதை பற்றியும் யோசிக்காத, உங்கள் 2 பேருக்கும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கிறது என் பொறுப்பு என்றவன் நேராக இங்கு வந்து பொங்கிக் கொண்டிருக்கிறான். என்னவென்று முழுதாக தெரியாவிட்டாலும் இவன் தன்னை தவறாக எண்ணி விட்டானே என்று மனம் துடித்தது தீபிகாவிற்கு. நான் எதுவுமே பண்ணல, இன்ஃபேக்ட் பிரதன்யா கிட்ட கூட இப்போ தான் நான் பேசினேன், அவள் தான் ரொம்ப வெக்ஸ் ஆகி பேசினா. இவள் போய் சொல்பவள் இல்லை, செய்தால் ஒத்துக்கொள்ளும் ரகம் என அறிந்திருந்தாலும் அவளை நம்பாத பார்வை பார்த்தவன், சரி வா இப்போவே நம்ம 2 பேரும் நேரடியாக பிரதன்யா வீட்டுக்கு போய் பிரகதீஷ்காக பேசிட்டு வரலாம் என்றான். உண்மையை சொன்னால் நம்ப மாட்டீங்கல்ல? விரக்தியாக கேட்டாள். இத்தனை நாள் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த அவங்க காதல் நேற்று உனக்கு தெரிஞ்சது, இன்னைக்கு 2 பேரும் பிரிஞ்சு நிற்கிறாங்க, அப்புறம் எப்படி உன்னை சந்தேகப்படாமல் இருக்க முடியும்? இப்போவும் கூட உனக்கான சான்ஸ் நான் தர்றேன், என் கூட பிரதன்யா வீட்டுக்கு வந்து பேசு என்றான். சற்றே தயங்கியவள், இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நாம் அங்கே போய் பேசினா சரிப்பட்டு வருமானு தெரியல, முதல்ல அவங்க 2 பேரும் பேசி சரியாகட்டும், அப்புறமா நாம் போய் பேசலாமே என்றாள். ஏன், அதுக்குள்ளே பிரச்சனை பெருசாகி 2 பேரும் ஒரேடியாக பிரிஞ்சு போகிறதுக்கா? சீற்றம் அடங்காமலே கேட்டான். இவனிடம் பேசி பயனில்லை என எண்ணியவள், ஓகே வாங்க போகலாம் என்றவள் குளியலறைக்கு சென்று உடை மாற்றி வந்தாள். இருவரும் அவசரமாக வெளியே கிளம்புவதை கண்ட தெய்வானை சில நொடிகள் மகிழ்ந்தார். ஆனால் இருவர் முகத்தையும் கூர்ந்து கவனித்தவருக்கு அந்த மகிழ்ச்சி வடிந்தது. என்னப்பா இப்பதான் வந்த, அதுக்குள்ளே எங்கே கிளம்புறீங்க என்றார். தீக்ஷிதன் ஒரு நொடி தயங்க, பிரதன்யா வீட்டுக்கு போயிட்டு வர்றோம் அத்தம்மா என்றாள். அவளது தோழி என்பதால் மேலும் எதுவும் கேட்காது சரி என்று அவர்களை அனுப்பி வைத்தவர், இவன் எதற்கு கூட போறான், முகமும் சரியில்லை, என்ன பிரச்சனையோ தெரியலையே என எண்ணி கணவனிடம் இதை பற்றி பேச சென்றார். காலையில் இனித்த பயணம் இப்பொழுது இருவரின் இறுகிய முகத்துடன் கனத்த அமைதியில் சென்றது. அவளிடம் வழி கேட்டு பிரதன்யா வீட்டின் முன் காரை நிறுத்தினான். இருவரும் உள்ளே சென்றனர். இவர்களின் நல்ல நேரம் வினோத் ஏதோ வேலையாக சற்று முன்பு வெளியே சென்றிருந்தான். தீபிகாவை கண்டதும் இருவரையும் அன்போடு வரவேற்று அமர வைத்தனர் லலிதாவும் மாணிக்கமும். இப்போவாவது வீட்டுக்கு வந்தியேம்மா, ரொம்ப சந்தோஷம், ஆனாலும் உனக்குன்னு ஒரு குடும்பம் ஆனப்புறம்தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க, எங்களை உன் குடும்பமாக நினைக்கலல்ல என்றார் சற்றே வருத்தம் நிறைந்த குரலில். அதற்குள் சத்தம் கேட்டு வெளியே வந்திருந்த பிரதன்யா, அம்மா அவளே இப்போதான் வந்திருக்கான், அதுக்குள்ளே ஏன்மா எதையாவது பேசிட்டு இருக்க என்று அன்னையை கடிந்தாள். அழுது சோர்ந்திருந்ததை அவள் முகம் தெளிவாக எடுத்துரைத்தது தீபிகாவிற்கு. ஏய் விடுடி, நான் எதுவும் தப்பாக நினைக்கல என்றவள் லலிதாவிடம், இப்போ என்ன ஆண்டி, நானும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தி தான், அதோட நீங்கள் சொன்ன மாதிரி நாம் நிஜமாவே ஒரே குடும்பம் ஆகிடலாமா, அதை பற்றி பேசதான் வந்தோம். அவர் கூறியதிலிருந்தே தான் பேச வந்ததை தடாலடியாக பேசி முடித்தாள். அவளது தடாலடியான இந்த பேச்சில் அதிர்ந்த தீக்ஷிதன் தான் அவளை தவறாக எண்ணிவிட்டோமே என வருந்தினான். நீ என்ன சொல்ல வரன்னு புரியலையேம்மா, இவரோட அத்தை பையன் பிரகதீஷுக்கு நம்ம பிரதன்யாவை கேட்க தான் வந்தோம். பிரகதீஷ் பிரதா ஒர்க் பண்ணுற இன்ஸ்டியூட்டில் தான் சீஃப் பயோடெக்னீஷியனாக இருக்கார். அவருக்கு பிரதன்யாவை பிடிச்சிருக்காம். அவங்க வீட்டில் எல்லாருக்கும் சம்மதம். உங்கள் விருப்பத்தை சொன்னீங்கன்னா முறைப்படி வந்து பேசுவாங்க. பிரதன்யாவை இழுத்து விடாது சாதுரியமாக பேசினாள். லலிதாவிற்கு சிறிது சந்தேகம் எட்டி பார்த்தாலும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. வசதியான இடம், மகள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்தில் இருந்தார். நீயே வந்து கேட்குறனா கண்டிப்பாக நல்ல பையனாக தான் இருப்பார். பிரதன்யாவுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கும் ஓகே தான்மா, ஆனால் என தயங்கினார். என்ன அங்கிள், எதுனாலும் சொல்லுங்க. ஜிடி சாரோட சொந்தம்னு சொல்கிற, அவங்க வசதிக்கு சீரெல்லாம் அதிகமாக எதிர்பார்ப்பாங்களே,
நம்மால. அதுவரை அமைதியாக இருந்த தீக்ஷிதன், பிரகதீஷ்க்கு மாமானா நீங்கள் எனக்கு சித்தப்பா, அதனால் இந்த சாரெல்லாம் வேண்டாம், என்னை பேர் சொல்லியே கூப்பிடுங்க. அப்புறம் சீர்வரிசை எதுவும் நாங்கள் எதிர்பார்க்கல, கேட்கவும் மாட்டோம். நாங்கள் பல பிஸ்னஸ் பண்ணுறோம், ஆனால் கல்யாணம்ங்கிறது கொடுக்கல் வாங்கல் இருக்கிற பிஸ்னஸ் இல்லை. உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் செய்கிறத செய்யுங்க, அது உங்கள் விருப்பம் என்றான். அவனது பேச்சில் அங்குள்ள அனைவருமே மகிழ்ந்தனர். நல்லது தம்பி என்றவர் கண்களால் மனைவியிடம் சம்மதம் பெற்று மகளிடம், நீ என்னம்மா சொல்ற என்றார். சம்மதம்னு சொல்லிடு, மற்றதை பிறகு பார்த்துக்கலாம் என்பதைப் போல கண்களை மூடித்திறந்து தலை சாய்த்தாள் தீபிகா பிரதன்யாவிடம். ஓகேப்பா என்றால் வெட்கம் நிறைந்த குரலில். முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நல்ல காரியம் வேற பேசியிருக்கோம், 2 பேரும் சாப்பிட்டு தான் கிளம்பணும் என்று கூறி சமையலறைக்கு விரைந்தார் லலிதா. தீக்ஷிதனிடம் பொதுவாக பேசிக்கொண்டிருந்தார் மாணிக்கம். தீபிகாவும் பிரதன்யாவும் தங்களுக்குள் அமைதியாக பேசிக்கொண்டிருந்தனர். தீக்ஷிதரின் அலைபேசி ஒலிக்கவே ஒரு முக்கியமான கால் என்று அவரிடம் கூறிவிட்டு வெளியே சென்றான். வாசலில் நின்று பேசிக்கொண்டிருந்தான். தனது பைக்கில் வந்து இறங்கினான் வினோத். தீக்ஷிதரை கண்டு யாராக இருக்கும் என யோசித்தவன் சில நொடிகளில், நீ நீ அந்த பிரகதீஷோட ஃப்ரெண்டு தானே, உனக்கு இங்கே என்னடா வேலை, என்ன அந்த பொறுக்கி உன்னை தூது அனுப்பினானோ என்று அவனிடம் பாய்ந்தான். பூமலை 54. தீக்ஷிதன் இவன் யாரென யோசிக்கும் முன்பே பாய்ந்து வந்தவன் அவனது சட்டையை பற்றியிருந்தான். ஏய், யார்டா நீ, எவ்வளவு தைரியம் இருந்தால் என் மேலேயே கை வைப்ப? கர்ஜித்த தீக்ஷிதன் அவனது கையை தட்டி விட்டான். என்னடா என் வீட்டில் நின்றுட்டு ஓவரா சவுண்டு விடுற? பதிலுக்கு வினோத்தும் கத்தினான். இவன் வீடா? அப்படின்னா இவன் தான் அந்த அண்ணன்காரனா இருக்குமோ? இவன் யோசித்து கொண்டிருக்க, நீ இங்கே எதுக்கு வந்திருப்பேன்னு தெரியும், மரியாதையா இங்கிருந்து கிளம்பு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? அமைதியாக பேசினால் அது தீக்ஷிதன் இல்லையே. வினோத் தீக்ஷிதனை நெருங்கி வர சப்தம் கேட்டு வீட்டினர் அனைவரும் வெளியே ஓடி வந்தனர். அவனை பிடித்து பின்னுக்கு இழுத்த மாணிக்கம், டேய் வினோத், என்னடா பண்ணிட்டு இருக்க? அவர்தான் ஜிடி, நம்ம தீபிகாவோட ஹஸ்பண்ட் என்றார். இவனா ஜிடி? ஜிடியை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் கதையாக சொல்லி அவர் கம்பெனிக்கு வேலைக்கு ட்ரை பண்ணினாங்களே, அந்த ஜிடி இவன் தானா? பணம் இருந்தால் திமிரு தானா வந்துடுது. இவன் தான் தீபிகாவோட ஹஸ்பண்டா? மனதில் பலவித யோசனைகள் ஓட தீபிகாவின் கணவன் என்ற ஒரே காரணத்திற்காக எதுவும் சொல்ல இயலாது தடுமாறினான். தீக்ஷிதன் இந்தளவிற்கு பொறுமையாக இருந்ததே பெரிய விஷயம் என்று அங்கிருந்த அனைவருமே உணர்ந்தனர். தீக்ஷிதரிடம் மன்னிப்பு கேட்ட மாணிக்கம், முதல்ல உள்ள வாங்க, எதுவாயிருந்தாலும் அப்புறம் பேசலாம் என்று கூறி அனைவரையும் வீட்டிற்குள் அழைத்துச் சென்றார். ஏய், என்னடா முதல்ல வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி பிரச்சனை பண்ணியிருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? லலிதாவும் அவர் பங்கிற்கு மகனை வசைப்பாடினார். தீக்ஷிதனிடம், என்னாச்சு என்று மெதுவாக கேட்டாள் தீபிகா. தெரியலை என்று உதடு பிதுக்கியவன் வினோத்திடம், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன எப்படி தெரியும்? என் மேலே என்ன கோபம், என்ன பிரச்சனை? கேள்விகளை வரிசையாக அடுக்கினான். அண்ணா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எந்த விஷயத்திலையும் அவசரப்பட மாட்டீங்க, என்னதான் பிரச்சனை என்று தன் பங்கிற்கு தீபிகாவும் வினவினாள். டேய், எல்லாரும் கேட்கிறோம்ல, வாயை திறந்து என்னன்னு சொல்லு. என்ன கொடுமைடா இது, ஒரு கேள்வி கேட்டுட்டு மற்றவங்க வாயை மூடினாதான பதில் சொல்ல முடியும் என மனதில் நினைத்தவன், இவனை பற்றி சொல்ல வேண்டுமானால் பிரதன்யா லவ் பண்ணுவதை சொல்ல வேண்டுமே. அவன் நல்லவனாக இருந்தாலும் பரவாயில்லை, இப்பொழுது எப்படி பெற்றவர்களிடம் சொல்லுவது என மனதில் யோசித்தான். ஏண்டா இப்படி முழிக்கிற? இப்போ உன் வாயை திறக்க போறியா இல்லையா? அப்பா கோபத்தோடு கூறினார். அவனது மன ஓட்டத்தை புரிந்த பிரதன்யா, அண்ணா, எதுனாலும் ஓப்பனாக பேசிடலாம் என்றாள். நடந்த அனைத்தையும் கூறினான் வினோத். அதோடு அன்று பிரகதீஷுடன் இருந்தது தீக்ஷிதன் தான் என்ற புது தகவலையும் தந்தான். பெற்றவர்கள் அதிர்ந்தனர். பெண்ணிற்கு திருமணம் பேசி முடித்து சில நொடிகளே ஆயிருந்தது. ஆனால் இப்படி இருக்கையில் என்ன நம்பிக்கையில் பெண்ணை கெட்டி கொடுப்பது? சங்கடமாக தீபிகாவை ஏறிட்டனர். இதுக்கு தான் இந்த சிச்சுவேஷனில் பேச வேண்டாம், அவங்க 2 பேரும் பேசி தெளிவு பண்ணிய பின் இவர்களிடம் பேசலாம் என்றேன். என் பேச்சை கேட்டாதானே என்று தீக்ஷிதனை மனதிற்குள் வருத்தெடுத்தாள். இல்லை அங்கிள்,
இதில் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு என்று அவர்களை சமாதானம் செய்தவர், நீங்களும் அங்கே இருந்திருக்கீங்கன்னு அண்ணா சொல்கிறாரு. அப்படின்னா என்ன விஷயமா இருந்தாலும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமே, என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்றாள் தீக்ஷிதனிடம். ஏய் லூசாடி நீ, அவன் லவ் பண்ணின ஒரே பொண்ணு பிரதன்யா தான். அப்படி இருக்கும்போது யார்கிட்ட போய் இப்படி பேசி இருக்க போறான்? சத்தியமா எனக்கு இவனை பார்த்த ஞாபகம் கூட இல்லை என்றான் வினோத்தை சுட்டிக்காட்டி. வினோத்தோ தான் கூறியதில் உறுதியாக இருந்தான். ஒருவேளை வினோத் பொய் சொல்கிறானோ என்ற சந்தேகம் பிறந்தது. அந்த பொண்ணை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னா? நல்லாவே ஞாபகம் இருக்குமா? நான் பொய் சொல்லலை, என்னை நம்புங்க. நான் ஒன்றும் காதலுக்கு எதிரியும் இல்லை. கண்ணை மூடிட்டு பிரதன்யா காதலை எதிர்க்க அவள் சின்ன பொண்ணும் இல்லை. அவளுக்கு லைஃப் பற்றின புரிதல் நிறையவே இருக்குது. அவரும் நல்ல வேலையில் இருக்கிறாரு. இவள் லைஃப் நல்லா இருக்கும்னு நினச்சி நான் சந்தோஷமாக தான் அவனை மீட் பண்ண போனேன். தன் பக்க நியாயத்தை எடுத்துரைத்தான் வினோத். அமைதியாக யோசித்து கொண்டிருந்த தீக்ஷிதன், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னீங்க என்று வினோத்திடம் கேட்டுவிட்டு மீண்டும் யோசனையில் மூழ்கினான். சில நிமிட யோசனைக்கு பின் தனது அலைபேசியில் ஒரு புகைப்படத்தை தேடி எடுத்தவன் அதை தீபிகாவிடம் கொடுத்து, இந்த பொண்ணான்னு பார்த்து சொல்லு என்றான். யோசனையுடன் அந்த புகைப்படத்தை பார்த்த தீபிகாவிற்கு சிறு முறுவல் எட்டி பார்த்தது. அதை வினோத்திடம் காட்ட, ஆமா இதே பொண்ணுதான், இப்பவாவது நான் சொன்னதை நம்புறீங்களா? இவ்வளவு நேரம் தன்னையே தெரியாதென்றவன் இந்த புகைப்படத்தை காட்டியதும் தான் கூறியது உண்மை என்று நிரூபிக்கப்பட்ட உற்சாகம் அவனது குரலில் தெரிந்தது. இதோ நீயே பாருமா என்று பிரதன்யாவிடம் காட்டினான். அந்த புகைப்படத்தை கண்டவள் முகத்தில் அப்பட்டமாக அதிர்ச்சி பரவியது. அதில் பிரகதீஷ் தோள் மீது தனது கையை போட்டபடி நெருக்கமாக அமர்ந்திருந்தாள் அபிநயா. ஒரு நிமிஷம் என்ற தீக்ஷிதன் ஜூம் செய்திருந்த அந்த புகைப்படத்தை அதன் ஒரிஜினல் சைஸில் காண்பிக்க, மறுபுறம் அதேபோல் தனது இன்னொரு கையை தீக்ஷிதன் தோள் மீது போட்டு நடுவில் சிரித்து கொண்டிருந்தாள். அதை பார்த்தவளுக்கு சிறு நிம்மதி மனதில் பரவியது. நீங்க பார்த்தது உண்மைதான் வினோத், ஆனால் லவ் பண்ணினது பிரகதீஷ் இல்லை. இதோ நீங்க பார்த்த இந்த பொண்ணு அபிதான். அதுவும் அவள் லவ் பண்ணினது பிரகதீஷையும் இல்லை, எங்க இன்னொரு ஃப்ரெண்ட் வினோத்தை. இப்போ அவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் ஆயிடுச்சு என்றவன் மாலை அணிந்து விக்னேஷும் அபியும் இருக்க அருகே இருபுறமும் இவர்கள் இருவரும் இருக்கும் புகைப்படத்தை எடுத்து காண்பித்தான். இவனை லவ் பண்ணுறத ஆரம்பத்தில் அவள் ஒத்துக்கவே இல்லை. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போ அன்னைக்கு அதை கேட்டு தான் பிரச்சனை நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போவும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா இப்போவே அபியை இங்கே வர சொல்கிறேன் என்றான் தனது வழக்கமான கெத்துடன். வினோத் முகத்தில் அசடு வழிந்தது. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், சாரி சார் தயங்கியபடி கூறினான். பரவாயில்லை விடுங்க ப்ரோ, தங்கச்சி வாழ்க்கை விஷயத்தில் அண்ணனுக்கு இந்தளவு அக்கறை கூட இல்லைனா எப்படி? சூழ்நிலையை இயல்பாக்கினான். சாரிம்மா, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன்னையும் குழப்பிட்டேன் என்று சங்கடத்துடன் பிரதன்யாவிடம் கூறினான். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்கிறத வச்சு அப்படியே முடிவு பண்ணக்கூடாதுப்பா. தந்தை தனது பங்கிற்கு அறிவுரை வழங்க தனது நெற்றியை தேய்த்தான். பரவாயில்லண்ணா விடு என்றவளுக்கு பிரகதீஷை எண்ணி மனம் வேதனையுற்றது. பிரதன்யாவிடம், என்னம்மா இப்போ சந்தோஷம் தானே? ரொம்ப யோசிக்காம உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசு, நாங்கள் யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம், நான் சொல்கிறது சரிதானே என்றால் அவள் மனம் படித்த தீபிகா. பெற்றவர்கள் சம்மதமாக அவளை நோக்க அதற்காகவே காத்திருந்தவள் போல அவசரமாக தனது அறைக்கு ஓடினாள் பிரதன்யா. அதற்கு முன்பே, சக்சஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் ஆளு கால் பண்ணுவா, நீயே டீல் பண்ணிக்க என்று குறுஞ்செய்தியை பிரகதீஷுக்கு தட்டி விட்டிருந்தான் தீக்ஷிதன். யாரால் திருமணம் தடைப்படும் என்று பயந்திருந்தானோ இன்று அவளாலேயே இந்த திருமணம் முடிவாகி இருந்தது. இனி அத்தகை மட்டும் சமாளித்தால் போதும் என நினைத்தவனுக்கு தீபிகாவின் சிரிப்பு சப்தம் மனதை நிறைத்தது. அனைவர் மனமும் சிறிது நேரத்தில் இயல்பாகியது. கூறியபடியே இரவு உணவுண்டு அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் கிளம்பினர் தீபிகாவும் தீக்ஷிதனும். பூமலை 55. அவசரமாக அறைக்கு சென்ற பிரதன்யா பிரகதீஷுக்கு அழைக்க அழைப்பை ஏற்றவன், இப்போ மட்டும் ஏன் கால் பண்ணியிருக்க? என்ன ஏதுன்னு சொல்லாமல் கூட என்கிட்ட பேசாம தானே இருந்த? எப்படி நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணலையா? அதை உங்கள் அண்ணனும் நீயும் சேர்ந்து முடிவெடுத்தீங்களா? என் கூட பழகின இத்தனை நாளில் அந்தளவுக்கு தான் என்னை புரிஞ்சிருக்கல்ல?
காதல்ல நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை உனக்கு கொஞ்சமாவது இருந்திருந்தா வினிதா கிட்ட நீ அப்படி சொல்லியிருக்க மாட்ட. நான் ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன். வினிதா கால் பண்ணுனதும் என்ன சொல்லன்னு புரியாம தான் அப்படி பேசிட்டேன். சாரி என்றவள் நடந்தவற்றை மறைக்காது அவனிடம் கூறினாள். ஓ, உனக்கு நான் நல்லவன்னு ப்ரூவ் பண்ண ஆள் தேவைப்படுதில்ல? உன் அண்ணன் கெட்டவன்னு சொன்னதும் பேசாமல் இருந்த. இப்போ தீக்ஷித் தீபிகா என் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபித்ததும் பேசுகிற. அவ்வளோதான் நீ என் மேலே வச்ச நம்பிக்கை, அப்படிதானே? அதிராது கோபத்தை காட்டாது அழுத்த திருத்தமாக வந்தன வார்த்தைகள். அவன் பேசிய விதமே நெஞ்சை பதற வைத்தது. சாரி, நான் பேசாமல் இருந்தது குழப்பத்தில் தானே தவிர உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை. என்னோட சிச்சுவேஷன் அப்படி இருந்தது. அவனுக்கு புரிய வைக்க முயன்றாள். என்னடி பெரிய சிச்சுவேஷன்? அப்படியே சந்தேகம்னாலும் அதை என்கிட்ட நேரடியாக கேட்டிருக்க வேண்டியது தானே? என் மேலே கொஞ்சமாவது நம்பிக்கை இருந்திருந்தா அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது பண்ணியிருக்கலாமே. பண்ணாதது தப்பு தான். ஆனால் அண்ணா இதையெல்லாம் சொல்லி கூடவே இருக்கும்போது என்னால் எப்படி மெசேஜ் பண்ண முடியும்? என்னோட இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை பற்றி சொன்னது வேற யாரும் இல்லை. உங்களை நான் காதலிக்கிறேன்னு சொன்னதும் மறுக்காமல் சப்போர்ட் பண்ணின என் அண்ணா. அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் என்னால் தெளிவாக எந்த முடிவும் எடுக்க முடியலை. சாரி, இதை தவிர என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை என்றவள் உடைந்து அழத் துவங்கினாள். அவளது கண்ணீர் அவனது மனதை கரைத்தது. அழாத, நாளைக்கு நேரில் பேசிக்கலாம் என்று இணைப்பை துண்டித்தான். அவன் அதை கூறியதே பெரிதென இவளும் நிம்மதியடைந்தாள். அறையை விட்டு வெளியே வந்தவள் யாரிடமும் இதை வெளிக்காட்டாது இன்முகத்துடன் இருந்தாள். வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் தீபிகாவும் தீக்ஷிதனும். காரை ஓட்டிக்கொண்டிருந்த தீக்ஷிதன் அருகில் அமைதியாக இருந்தவளிடம், ரொம்ப தேங்க்ஸ் தீபு, உன்னால தான் இவங்க கல்யாணமே நடக்கப் போகுது என்றான் உற்சாகமாக. பதில் கூறாது வெளியே வேடிக்கை பார்த்தாள். தீபு, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? உனக்கு தான் என் மேலே நம்பிக்கையே இல்லையே, பிறகு பேசி என்னவாக போகுது? சிறு பிள்ளை போல் கோபித்து கொண்டாள். அவளது அந்த கோபம் அவனுக்கு மிகவும் பிடித்தது. என்ன என்ன சொன்ன, திரும்ப சொல்லு. நம்பிக்கை இல்லாமல் பேசி என்னவாக போகுதுன்னு சொன்னேன். ஏன் காது கேட்கலையா? பாரா, என் பொண்டாட்டிக்கு என்னம்மா கோபம் வருது என்று சிரித்தான். அவனது சிரிப்பில் அவளுக்கு கோபம் அதிகரித்தது. இப்போ ஒருவேளை அவள் வீட்டில் பிரச்சனை சரியாகி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கலனா என்னை தப்பாவே தானே நினச்சிருப்ப? அவனை எதிர்கொண்டு பார்க்காது கேட்டாள். தவறாக நினைத்தாவது அவன் அவளை விட்டு விலக வேண்டுமென நினைத்தவள் இப்பொழுது இப்படி பேசுவது அவன் மனதிற்குள் தென்றலின் சாரலை உண்டாக்கியது. நான் உன்னை நம்பாமல் எல்லாம் இல்லைம்மா. நீ தான் கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு ஒத்த காலில் நின்ன. அந்த நம்பிக்கையில்தான் உன்மேல் கோபம் வந்தது. ஒற்றை கையில் ஸ்டீரிங்கை பிடித்திருக்க ஒற்றை கையை விரித்து காட்டி கூறினான். நீட்டிய அவனது கையிலேயே அடித்தவள், அது ஃபாஸ்ட், அப்புறமா ஓகே சொல்லிட்டேன் தானே? கொஞ்சம் திருத்தம், நான் மிரட்டி சொல்ல வச்சேன். என்று முகத்தை மீண்டும் ஜன்னல் புறம் திருப்பினாள். காரை ஓரமாக நிறுத்தினான். அவளது முகம் பற்றி தன் புறம் திருப்பியவன், இங்கே பாரு தீபு, பிரகதீஷ் லைஃப்பில் உன்னால் பிரச்சனை வந்துடுச்சோன்னு உன்மேலே கோபம் தானே தவிர உன்னை ஒரு நொடி கூட என்னால் வெறுக்க முடியாது. ஒருவேளை இதில் நீ பிரச்சனை பண்ணியிருந்தா கூட அதை சரி பண்ணுற வழியை பார்த்துருப்பேனே தவிர உன்னை ஒதுக்க மாட்டேன். என்ன கோபத்தில் 4 அறை விட்டிருப்பேன். நீ வேணும்னா என்னை இன்னும் கொஞ்சம் வெறுத்திருப்ப என்ற வார்த்தையை கேட்டதும், அப்போ நான் இப்பவும் உன்னை வெறுக்கிறேன்னு தான் நினச்சிட்டு இருக்கியா என்றாள் மனதோடு. அதை வெளியே கேட்டிருந்தால் அந்த நொடியே அவளை அள்ளி அணைத்திருப்பான் நம் நாயகன். ஆனால் அதை மட்டும் மனதோடு கேட்டு நிறுத்தி கொண்டாள் தீபி. நீ என்னதான் பிரச்சனை பண்ணினாலும் உன்னை மட்டும் என்னை விட்டு போக விட மாட்டேன். எது எப்படியோ நீ என்னோட வாழ்ந்தாகணும், அவ்வளவுதான். நீ கேட்ட மாதிரி இன்னும் கொஞ்ச நாளில் உன்னை பெற்றவங்க பற்றின டீட்டெயில்ஸ் கிடச்சிடும். உன் பிரச்சனையை தீர்த்துட்டு உன்னை மொத்தமாக கவனிச்சுக்கிறேன். நிஜமாக அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? குரல் மாற்றம் கண்டிருந்தது. என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கேன். தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் தெரிய வரும், பார்க்கலாம். தான் இத்தனை காலம் அனுபவித்த வேதனைக்கெல்லாம் அவர்களை நேரில் திட்டி தீர்க்க வேண்டும். வார்த்தையாலே குத்தி கிழிக்க வேண்டும் என்ற வெறி உண்டாகியது. அவளது முகமாற்றங்களை கவனித்தவன் அவள் சிந்தனைகளை கலைக்கும் விதமாக, எனிஹவ்,
நான் நம்பலன்னு என் செல்லத்துக்கு என்னம்மா கோபம் வருது? அக்மார்க் பொண்டாட்டிக்கான எல்லா சிம்டம்ஸும் உனக்கு வந்துருச்சுமா என்றான். ஏன் சார் இதுவரை எத்தனை பொண்டாட்டியை பார்த்துருக்கீங்க? ஓவராக கற்பனையை தட்டி விடாமல் வண்டியை எடுங்க, அத்தம்மா நம்மளை காணோம்னு பார்த்துட்டு இருப்பாங்க. உத்தரவு மகாராணி என்றவன் இயல்பாக அவளை சீண்டிய வண்ணம் சென்றான். மறுநாள் விடியல் பல உற்சாகத்தை தன்னகத்தை கொண்டிருந்தாலும் பிரதன்யாவிற்கு பீதியாகவே இருந்தது. நேரமாகவே அலுவலகம் செல்ல தயாரானாள். காதலை சொல்லும்போது கூட தயக்கமோ பயமோ இருக்கவில்லை. ஆனால் இன்று இதயம் தாறுமாறாக துடித்தது. பிரகதீஷ் திடீரென கோபப்பட மாட்டான். ஆனால் அவன் கோபம் கொண்டால் சமாதானப்படுத்துவது கடினம் என்று அறிந்தவளால் இயல்பாக இருக்க இயலவில்லை. இவள் கிளம்பி வெளியே வரவும், சாரிம்மா, என்னால் தான் தேவையில்லாத குழப்பம், நானே அவர்கிட்ட வந்து நேரில் பேசி மன்னிப்பு கேட்கிறேன் என்று வந்தான் வினோத். ஐயோ கடவுளே, இது என்னடா சோதனை? அவன் வேற கடுப்புல இருக்கான். கை காலில் விழுந்தாவது சமாதானப்படுத்திடலாம்னு பார்த்தா இதில் இவனை கூட கூட்டிட்டு போய் புதுசாக ஏதாவது பிரச்சனை கிளம்புனா நான் எப்படி சமாளிக்க? என்னம்மா யோசிக்கிற? இல்லைண்ணா, நேற்று நான் பேசலன்னு அவர் கொஞ்சம் கோபமாக இருக்காரு. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது எதுவும் காட்டிக்க வேண்டாம்னு தான் நான் எதுவும் சொல்லலை, தயங்கியபடி கூறினாள். சிறிது நேரம் யோசித்தவன், சரிம்மா, இப்போ நீ கிளம்பு, சாயங்காலம் நான் அவரை வந்து நேரில் பார்த்து மன்னிப்பு கேட்கிறேன் என்றான். தான் தவறாக புரிந்து கொண்டதன் விளைவு இன்று தங்கை வாழ்வில் பிரச்சனை ஆகிவிட்டதே என்ற வருத்தம் தோன்றியது. சரிண்ணா என்று அவனிடம் கூறி விடைபெற்றவள் படபடக்கும் இதயத்தோடு சென்றாள். அலுவலக வாயிலேயே இவளுக்காக காத்திருந்தான் பிரகதீஷ். வண்டியை பார்க் பண்ணிட்டு பெர்மிஷன் போட்டுட்டு வா, வெயிட் பண்ணுறேன் இறுகிய குரலில் கூறினான். அவனது முகத்தை ஏறிட்டு பார்க்க இயலாது சாரி என்றால் தலை குனிந்து. சொன்னதை செய்ய போறியா இல்லை நான் வேலையை பார்க்க போகட்டுமா? மறு பேச்சு கூறாது அவன் கூறியபடியே செய்து முடித்து வந்தாள். தனது பைக்கில் காத்திருந்தவன் ஏறு என்றான். எதுவும் கேட்காது பின் சீட்டில் ஏறி அமர வண்டி சீறிப்பாய்ந்து சென்றது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கதை பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.